அர்ஜுன் நடித்த ஜென்டில்மேன் மூலம் இயக்குனராக அறிமுகமான ஷங்கர் முதல் படத்திலேயே அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஷங்கர் இயக்கிய படங்கள் அனைத்துமே ஹை பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக வெளியாகின. ஒரு பாடலுக்காக ஊரில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் பெயிண்ட் அடிப்பது, ஆயிரக்கணக்கில் டான்சர்களை ஆடவித்து மிரட்டுவது, உலக அதிசயங்களை தேடி தேடி சென்று ஷூட் செய்வது, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் என ஷங்கர் செய்த மாயங்கள் ஏராளம் ஏராளம். டைட்டில் கார்டு முதல் கிளைமேக்ஸ் வரை தனது படங்களை பிரம்மாண்டமாக இயக்கி மாஸ் காட்டுவதில் ஷங்கரின் ஸ்டைல். ஒரு பக்கம் பிரம்மாண்டம் என்றால் இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் ஜேனரில் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக படம் எடுப்பதுதான் ஷங்கரின் மற்றொரு வழக்கமும் கூட. சமூகத்துக்கு கருத்து சொல்கிறேன் என்ற பெயரில் லஞ்சம் வாங்குபவர்களையும் ஊழல் செய்பவர்களையும் எண்ணெய் சட்டியில் போட்டு பொறித்தெடுத்த ஷங்கர் சீன் பை சீன் ஊருக்கு உபதேசம் சொல்வதையே வழக்கமாக வைத்துள்ளார். லஞ்சம் ஊழல் தொடங்கி கருப்பு பணம் வரி ஏய்ப்பு என சுற்றி சுற்றி எடுத்த கதையையே பலவிதமாக பல டைட்டில்களில் ரிலீஸ் செய்து கல்லா கட்டியதாக விமர்சனங்களும் உண்டு. எப்போதும் நேர்மை நாணயம் என ஒயிட் காலர் ஜென்டில்மேனாக வலம் வந்த ஷங்கர் தற்போது எந்திரன் படத்தின் கதை திருட்டு சர்ச்சையில் சிக்கினார். சர்ச்சைகள் ஒருவரும் இருக்க இவருடைய மகள் அதிதி சினிமாவில் பிஸியாக நடித்து வருகிறார். இவரை தொடர்ந்து ஷங்கரின் மகன் அர்ஜித்துக்கு தந்தையைப் போல ஒரு இயக்குநராக வேண்டும் என்று ஆசை இருப்பதாக கூறப்பட்டது. இதுகுறித்து ஷங்கரிடம் கூறிய பின்னர் ஷங்கர் உடனே தனது படத்தில் உதவி இயக்குநராக சேர்த்துக் கொள்ளவில்லை. காரணம், தனது மகன் என படப்பிடிப்பு தளத்தில் அவருக்கு சில சௌகரியங்கள் கிடைத்துவிடும் என தன்னுடைய உதவி இயக்குநராக சேர்த்துக் கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால் அவர் AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் மதராசி படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இது மட்டுமில்லாமல் AR முருகதாஸ் சிக்கந்தர் படத்தின் படப்பிடிப்புகளுக்கு சென்ற காலத்தில் கேம் சேஞ்சர் படத்தின் படப்பிடிப்புகளில் கலந்து கொண்டு உதவி இயக்குநராக சில காட்சிகள் படமாக்கும் போது மட்டும் பணியாற்றியுள்ளார். இயக்குநராக மட்டுமல்லாது அர்ஜித் தற்போது சினிமாவில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. படத்தின் கதை மிகவும் பிடித்து விட்டதால் ஷங்கரும் அர்ஜித் நடிக்க சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும், இந்த படத்தை விஜயின் போக்கிரி மற்றும் வில்லு படத்தை இயக்கிய பிரபுதேவா தான் இயக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.